துதிக்கிறோம்ப்பா, உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை துதிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, இந்த வேலையில கூட நீங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய சித்தத்தின்படி இந்த ஆலயத்திற்கு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்து சேர்ந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்றைக்கு பேசுகிற செய்திக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நான் அல்லப்பா, நீங்க பேசுங்க ஏசப்பா. நீங்களே வாயாக இருந்து, நீங்களே வார்த்தையாக இருந்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமைய, அது போய் சேர வேண்டிய விதமாக போய் சேர, அது கிரியை செய்ய ஆவியானவர் நீரே கூட இருந்து வழிநடத்துங்க ஏசப்பா. எல்லாத்தையும் உங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியின் தலைப்பு கூட யோனாவும் தேவனுடைய அழைப்பும். யோனாவும் தேவனுடைய அழைப்பும். யோனாவை தேவன் அழைத்தார். அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் தீர்க்கதரிசி, தம்முடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊழியக்காரராக இருந்தார். தேவனை நன்கு அறிந்தவராக இருந்தார். அவரை கொண்டு அவர் ஒரு பட்டணத்தையே தேவன் திருப்பி கொண்டார். யோனாவோட வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், எப்படி செயல்பட்டார், அந்த அழைப்பு எப்படி கிரியை செய்தது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில. யோனாவோட வாழ்க்கையின் மூலமா நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன, அவருடைய அழைப்புல நம்ம எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போறோம். யோனாவுடைய கதை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை. சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம கேள்விப்பட்டு வந்த கதை. அந்த மீன் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகளுக்கு உடனே யோனா ஞாபகம் வந்துடும். இல்லை யோனா சொன்னாலே இந்த மீன் ஞாபகம் வரும். யோனாவும் மீனும் அப்படி ஒரு காம்பினேஷன் மாதிரி. பிள்ளைகளுக்கு அந்த கதை மறக்காது. எந்த கதையை மறந்தாலும் நம்ம சொன்ன யோனா கதையை அவங்க மறக்க மாட்டாங்க. வேதத்துல கூட யோனா ஒரு சிறிய புத்தகம் தான். அது 4 அதிகாரத்தை கொண்டது. இது நம்ம எல்லாருமே நிறைய முறை படிச்சிருப்போம். படிக்காம இருந்தா கூட இந்த 4 அதிகாரம் சின்ன அதிகாரம் நீங்க ஒரே நாளில் வாசிச்சு முடிக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது இந்த அதிகாரத்தை வாசிக்காதவங்க வாசிங்க. யோனாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. யோனாவுக்கு தேவனுடைய அழைப்பு வருது. தேவன் சொல்றாரு, யோனாவை போய் நினிவேக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் அக்கிரமம் பண்றாங்க, அதனால அழித்து போடப்படுவார்கள் சொல்றாரு. ஆனா யோனா அங்க போகாம தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி அவர் தேவனுக்கு விலகி ஓடி போறாரு. அதனால அவருடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்குது. தண்ணியில் தூக்கி போடப்படுகிறார். மீன் அவரை முழுகுது. வயிற்றுக்குள்ளிருந்து 3 நாள் அவர் இரவு பகலும் தேவனை நோக்கி பார்க்கிறார். 3 நாள் முடிந்த பின் அவர் கொண்டு வந்து அந்த கரையில கட்டுது. அதுக்கப்புறம் அவர் போய் நினிவேல பேசினார். அந்த பட்டணம் ரட்சிக்கப்படுது. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை. யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான 3 காரியங்கள், யோனாவுடைய வாழ்க்கையில திருப்பமாக அமைந்த ஒரு 3 காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல எடுத்தவங்க வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 2, 3வது வசனங்கள். யோனா யோனா 3ஆம் அதிகாரம் 2, 3. யோனா 3ஆம் அதிகாரம் 2. இங்க பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ எழுந்து போன்னு சொல்லப்பட்டது. யோனா எழுந்து போனார் அப்படின்னு பார்க்கிறோம். இதே 1ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் வாசிங்க. இந்த 2 அதிகாரம் பார்த்தோம்னா தேவன் முதல்ல அவர் சொல்றாரு, நீ எழுந்து நினிவேக்கு போகணும் அப்படின்னு. முதல் அதிகாரத்திலையும் தேவன் சொல்றாரு. அது முதல் வார்த்தையே பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு ஆரம்பிக்குது. தேவன் தான் சொல்றாரு, தேவன் தான் அழைக்கிறாரு. அந்த நகரத்துக்கு போய் நீ
ஒரு எழுப்புதல் வரணும், இல்லை ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா திருப்புதல் முதல்ல நமக்குள்ள வரணும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ரெண்டாவது அந்த மாற்றம் மக்கள் மத்தியில வெளிப்படும், ஜனங்கள் மத்தியில வெளிப்படும், நம்ம செய்யற ஊழியர்கள் மத்தியில வெளிப்படும். அதுக்கு நல்ல உதாரணம் இதுதான். இங்க யோனா வந்து அந்த ரெண்டாவது இந்த 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் எழுந்து போய் பேசுறாரு. யோனா என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரே வசனம் தான். யோனா 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், அது கூட வாசிங்க. இந்த ஒரு வசனம் தான் யோனா பேசுறாரு. இதை பின்னாடிதான் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ராஜா பேசுற காரியங்கள் அதெல்லாம் வரும். ஆனா இந்த ஒரு வசனம் தான் யோனா பேசுறாரு. தேவன் சொல்றாரு, யோனா இப்ப எடுத்து போனாரு, அவர் போய் பேசுற அந்த ஒரு வசனம். அதுலயும் பார்த்தோம்னா ஒரு 6 வார்த்தைகள் தான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு லைன் தான் அவர் பேசுறாரு. ஆனா அதை கேட்டு அடுத்த வசனமே சொல்லுது அவங்க விசுவாசித்து, அவங்க உபவாசித்து, அவங்க மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருது. பேசின வார்த்தைகள் ஒண்ணுதான். ஆனா ஒரு வார்த்தையில எப்படி அவ்வளவு பெரிய கிரியை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல யோனா மனம் திரும்பி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அவர் இந்த வார்த்தையை போய் பேசுறாரு, ஆண்டவருக்கு கீழ்படிச்சு போய் பேசுறாரு. ரெண்டாவது அந்த மக்களும் வந்து தேவனுடைய வார்த்தையை ஆல்ரெடி அறிஞ்சவங்க தான், தெரிஞ்சு வச்சிருந்தவங்க தான். ஆனா பாவத்துல மூழ்கி தப்புக்கு மேல தப்பு பண்ணி அவங்க வந்து அசீர்கெட்டு போய் இருக்காங்க. அதனால தேவன் வந்து இந்த வார்த்தையை அவங்க மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாரு. இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சோதோம் குமாராக்கு அந்த பட்டணத்துக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மக்களுக்கு நல்லா தெரியும் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு என்ன ஆச்சு. அவங்களும் இவங்களை மாதிரி அக்கிரமங்கள் பண்ணி பெருகி போய் இருந்தாங்க. தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போட்டான். அழித்து போடுறேன்னு சொன்னாரு, அவங்க கேட்கல. அது ஒன்றும் அவங்க அதுக்கான மாற்றம் வரல. தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். அது இவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அதே வார்த்தை இவங்க கிட்ட வருது. இங்கேயும் அங்கேயும் வந்து கவிழ்த்து போடுவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. 40 நாள் டைம் கொடுக்குறாங்க, கவிழ்த்து போடுவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம், தேவன் வந்து நம்ம சொல்லி கேட்காம இருந்தோம், இதே மாதிரி நம்ம வாழ்க்கையை தொடர்ந்துட்டே இருந்தோம்னா சோதோமுக்கு வந்து அதே நிலைமை நமக்கும் வரலான்னு அவங்க தெரிஞ்சு அதை விசுவாசிச்சு அதுக்கப்புறம் அவங்க கீழ்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து ஒரு வார்த்தையை இந்த மாதிரி பேசணும், ஆண்டோடைய வார்த்தையை நம்ம போய் பேசணும் நம்ம முடிவு பண்ணோம்னா கேட்கிறவங்க மனசை தேவன் ஆயத்தம் பண்ணுவார். அவங்க மனசுல தேவன் தெரிய செய்வார். நம்ம பேசுற வார்த்தைகள் சிறுசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஒரு 6 வார்த்தைகள் 4 வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அது மற்றவங்களுக்கு பிரோஜனமா மாறும். அது எப்ப மாறும்னா சரியான நேரத்துல சரியான வார்த்தை போய் சேரும் போது மாறும். இந்த மக்களுக்கு சரியான நேரத்துல சரியான வார்த்தை போய் சேர்ந்தது. அதனால அவங்க வந்து அந்த இதை உடனே விசுவாசித்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல தேவன் சொன்னப்ப யோனா போய் பேசியிருந்தாரு அப்படின்னா முதல்ல யோனா போகாததுக்கு என்ன ரீசன் நம்ம நினைக்கிறோம்? யோனா வந்து தேவன் முதல்ல போய் பேச சொல்றாரு. அவர் ஏன் பேசாம கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போனார், நினிவேக்கு போகாம? அதாவது நீங்க பின்னாடி வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனே சொல்வாரு, திரும்ப யோனா வந்து கோபம் கொண்டு போவாரு. அப்ப கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா வலதுலைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் அறியாத 1,40,000 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து நான் எனக்கு பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது யோனாவோட மனசு அந்த
உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எது தப்புன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. அதனால தான் நம்ம வந்து அப்படியே நம்ம ஒரு கேஷுவலாக போயிட்டே இருக்கோம். கலாத்தியர்கள் அந்த ஆவின் கனிகள் குறித்து பேசுகிறாங்க. அதுக்கு மேல் வசனத்தை கூட வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20-21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் வந்து இந்த மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பண்ணிடுறாரு. இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச பாவங்கள்லாம் நம்ம கொலை பண்ணா பாவம், இல்ல பாவம் பண்ணா பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க தேவன் சொல்றாரு, கோபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா அது எல்லாமே நம்ம ஒரு தப்பு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம பண்ற தப்பு. நம்ம யார் மேலேயாவது கோபமா இருக்கோமா, யாரு மேலேயாவது நம்ம சண்டை போட்டு இருக்கோமா, யாரையாவது நம்ம வெறுத்துட்டு இருக்கோமா, யாரு மேலேயாவது நமக்கு ஒரு விரோதம் இருக்குதா, அது கண்டிப்பா தப்பு. அதை நம்ம திருத்தி கொள்ளணும். அதை திருத்தி கொண்டு நம்ம இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான இந்த கீழே ஆவின் கனிகள் சொல்றாரு. அந்த கனி கொடுக்கிற அந்த ஆவின் கனிகள், கனி கொடுக்கிற மரமா நம்ம இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்றாருல. இந்த காரியங்கள் நமக்குள்ள வரணும். தாழ்வு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நமக்குள்ள வரணும்னா மேல சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட இருந்து விலகி போகணும். அது நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். இல்லாம இருந்தா தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக திரும்புகிறவரா இருப்பார். இது கூட பார்த்தோம்னா நீடிய பொறுமை அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா காரியங்களும் எடுத்து பேசலாம், நீடிய பொறுமை மட்டும் சொல்றேன். நம்ம கிட்ட இந்த நீடிய பொறுமை நிறைய பேர் நம்ம எல்லாத்தையுமே அது இருக்கிறது இல்லை. பொறுமை இருக்கு நம்மகிட்ட, ஆனா நீடிய பொறுமை இருக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இது நடக்கணும், இது தேவன் நம்ம வாழ்க்கை செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். ஆனா அது நடக்காதப்ப நம்ம சோர்ந்து போறோம், நம்ம அழுகிறோம், புலம்புறோம், இல்லை எப்படி என்ன ஏது, ஆண்டவர் எத்தனை நாள் நான் வரேன் தேடுறேன் ஆனா அவர் செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி வேதனை நமக்குள்ள வரலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நீடிய பொறுமை நமக்கு வேணும். நீடிய பொறுமை இருந்தால் தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நடக்கப்படும். நம்ம இன்னைக்கு அநேக பேர் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை நம்ம வேலைக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை குழந்தைக்காக காத்திருக்கலாம், இல்லை திருமணத்திற்காக காத்திருக்கலாம், இல்லை நம்முடைய குடும்பம் ஒன்று சேரவும் காத்திருக்கலாம். இல்லை எவ்வளவோ காரியங்கள் காத்திருக்கிறது நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். இல்லை நம்ம தொழில் பண்றவங்களா இருந்தால் அது நல்ல வருமானம் வரும்னு காத்திருக்கலாம், இல்லை வேலையில உயர்வு வரும்னு காத்திருக்கலாம். நம்ம காத்திருக்கிறது வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா நீடிய பொறுமையா இருக்கணும். நம்ம நிறைய பேர் காத்திருந்தவங்க நம்ம பார்த்துருக்கோம், வேதத்துல பார்த்துருக்கோம், நம்ம சபைகளில் பார்த்துருக்கோம். காத்திருக்கிறதுனால கிடைச்ச சாட்சிகள், பலன்கள் நம்ம கண்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம குழந்தைகளுக்காக இங்கே ஜோம் பண்ணியிருக்கோம், குழந்தையோட இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். திருமண வாழ்க்கை தள்ளி போனவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணியிருக்கிறோம், அவங்க நல்ல திருமணமாக இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் இதெல்லாம் வந்துங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ பார்த்துருக்கிறோம். தேவன் காத்திருந்ததுனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் பார்த்து கூட நம்ம அநேக நேரத்தில் வந்து ஒரு சில காரியங்கள் தாமதமாகும் போது நம்ம வந்து மனசை விட்டுறோம். என்னடா இது இப்படியே நடக்குது, இப்படியே போகுது அப்படின்னு. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, சகலத்தையும் அதிகதி காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கிறத நம்ம எண்ணி பார்த்து நம்ம வந்து எப்பவும் காத்திருக்கிறோம். எனக்கு தான் நான் ஏதாவது சோறு வரும்போது நான் என் வாழ்க்கையே நான் நினச்சி பார்த்துப்பேன், தேவன் நம்ம இத்தனை நாள் வழி நடத்தினாரே அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு வந்து படிக்கும் போது வந்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், மேக்ஸ் வரவே வராது. நான் அப்போ என்ன நினைச்சேன்னா, நான் ஆசைப்பட்டது நான் என் மாசத்துல எடுத்த முடிவு நம்ம இங்கிலீஷ் படிக்கலாம், நமக்கு நல்லா வருது, நம்ம நிறைய மார்க் வாங்கிருக்கோம்னு சொல்லி எங்க அப்பா என்னை ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க. நான் எங்கள் அப்பா சொன்னேன், எங்கள் அப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு 2 மாசம் அங்கே இருந்து படித்தேன். நான் படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்பவுமே காலேஜ் சேர்றதா எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிற மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் போட்டோம், இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போட்டோம், இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருந்தோம். நான் படிச்சு 2 மாசம் அங்கே போய் சேர்த்து அது 2 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்
அதுக்கு காசு கட்டி அது ஊழியக்காரங்க இன்ஜினியரிங் படிக்க போகணும், அது எவ்வளோ செலவாகும்னு சொல்லி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. சோ இப்போ வந்து காசு கட்டி படிக்க போட போறாங்க, நம்ம எப்படி படிச்சு எப்படி பாஸ் பண்ணி எப்படி வர போறோம், இது எதுக்கு போட்டு இதை படிச்சு வேணாம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் என்னால் எங்கள் அப்பான்னு சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையை போட்டு விட்டாங்க. சரி இருந்தாலும் நான் ஆண்டவங்க கேட்க ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் சொல்றாங்கப்பா எனக்கு ஒரு விருப்பம் இல்லை படிக்க, ஆனால் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது. நீங்க வந்து பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க, அரியெல்லாம் பாஸ் பண்ண வச்சிருக்கேன், அது மட்டும் போதும், ஏன்னா எனக்கு கஷ்டம் தெரியும், நீங்க பாஸ் பண்ண வச்சிருக்கேன் ப்ரேயர் பண்ணி நான் போயிட்டேன். 4 வருஷம் படிச்சேன், நான் அரியர் வைக்கல. முடிக்கும் போது தேவன் எனக்கு 1க்கு 2 வேலையை கையில் கொடுத்தாரு. நான் வந்து என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இதை நினைச்சு பார்ப்பேன், அன்னைக்கு தேவன் நமக்கு செய்தாரு, இன்னைக்கு தேவன் நம்மளை வழிநடத்துகிறவரா இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் யார் என்னன்னு சொல்லிட்டு போடுவோம், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம விசுவாசிக்கிறோமா, தேவன் கிரியை செய்வார். தொடர்ந்து கூட வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போறோம் அப்படின்னா, இப்போ யோனா வாழ்க்கையில வந்து திருப்பத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் வர வேண்டியதா இருக்குது. தேவன் நம்ம இடத்துல நம்ம வந்து ஆண்டை விட்டு விலகி இருக்கிறோமா நம்ம சரி பார்த்து யோனா புத்தகத்தை வாசிக்கும் போதே ஒரு வசனமும் வந்து நமக்குரிய வசனம் மாதிரியே இருக்கும், தேவன் நம்மகிட்ட பேசுற மாதிரியே இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியம் மாதிரியே இருக்கும். ஸோ தேவன் நம்ம கிட்ட நம்ம வந்து அவர் விலகி இருக்கிறோமா அப்படிங்கிற செக் பண்றதுக்காக ஒரு சில காரியங்கள் சொல்றாரு. நம்ம திரும்ப அவர்கிட்ட திரும்பணுமா அப்படிங்கிறதுக்காக இதுல முதல் வசனம் பார்த்தோம்னா, இங்க தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, வாசிங்க. இங்க நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாச்சு, இது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அப்பொழுது யோனா சொல்றது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போனார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சு, ஆனா அவர் என்ன பண்றாரு, விலகி ஓடி போறாரு. நம்மளும் அநேக நேரத்துல அவருடைய வார்த்தைகளை ஒரு அசட்டை பண்ணிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம், ஆனால் நம்ம எங்கேயோ அவரை விட்டு விலகி இருக்கோம். திரும்ப நம்ம அவருக்கு நேராக திரும்பி வர வேண்டியவர்களா இருக்கிறோம். முதல் காரியம், நம்ம அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம். ஆனால் அசட்டை பண்றதுன்னு சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சபையில் அநேக காரியங்கள் நம்ம கேட்கிறோம், இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், அதாவது இந்த வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கத்தில் நம்ம கேட்கிறோம், இப்படி செய்யணும், ஆண்டோடைய வார்த்தைகள் நம்ம சொல்றது இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இது செய்யக்கூடாது. ஆனா நம்ம அதை கேட்டும் கேட்காதது போல, கண்டும் காணாதது போல நம்ம அப்படியே இருப்போம், நம்ம வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டே போவோம். அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விலகி இருக்கும், உலகத்துக்குள்ள நம்ம இன்னும் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம உலக பிரகாரமான காரியங்களை அநேக காரியங்கள் செய்யறோம். பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, செத்த சடங்காச்சாரங்களுக்கு விலகி இருக்கணும். ஆனா நம்ம சடங்கு வீட்லயோ இல்ல நம்ம கல்யாண வீட்லயோ இங்கெல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் நம்ம உலகமா செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளும் ஒரு செய்யற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அப்ப நம்ம என்ன அர்த்தம்னா, நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம செய்யறோம்னா நம்ம அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணிக்கிறவங்களா நம்ம இருப்போம்னா அதுக்கான காரியங்கள் யோனா 2ஆம் அதிகாரத்துல வருது. யோனா அசட்டை பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த முதல் அதிகாரத்தின் கடைசியிலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அசட்டை பண்ணதின் நிமித்தம் வந்த காரியங்கள் தான் அது. ஸோ நம்மளும் வந்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிக்கிறதா இருக்கக்கூடாது. யோனாக்கு தேவனுடைய அழைப்பு வந்துச்சு, அவர் அந்த அழைப்பு முதல்ல அசட்டை பண்ணிட்டார். இன்றைக்கும் நமக்கும் தேவனுடைய அழைப்பு வந்திருக்குது. வேதம் நமக்கு என்ன சொல்றது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த அழைப்பு வந்து நம்ம எதுக்கான அழைப்புனா, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கான அழைப்பு, ஆண்டவருக்காக பரலோக ராஜ்யத்தை ஆட்கள் சேர்க்கிறதுக்கான அழைப்பு. இதை நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்ம அவருக்குள்ள இருக்கணும், அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் தான் ஊழியம் செய்யணும், இவங்க தான் செய்யணும், ஊழியக்காரங்க செய்யணும் அப்படின்னு இல்லை. ஊழியம் செய்யறது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அழைப்பா இருக்குது. தேவன் வந்து சீஷர்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு. எல்லாரும் சீஷராக சொல்றாரு, சீஷர்கள்ட்ட சொல்றாரு. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வரோம், ஆண்டவருடைய சீஷர்களா இருக்கிறோம்னா அந்த அழைப்பு நமக்கும் போகும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாரையும் ஒருத்தர் அழைக்கல, இல்ல குடும்பத்துல ஒரு ஆள் அழைக்கல, தேவன் அனைவரையும் அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம நம்ம சபையில இந்த காரியங்கள் உண்டு. அதாவது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்குற காரியங்கள் நம்ம சபையில காணப்படுது. தேவன் எத்தனை பேருக்கு எத்தனை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாங்க, நம்ம அதை எப்படி செய்யறோம், அந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னைக்கு செய்கிறோமா,
செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கு. நம்ம அதை ஏற்றுக்கொண்டோமா, நம்ம அதை செய்கிறோமா, நம்ம அதை நினைத்து நிற்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்குறவர்களாக இருக்கணும். சண்டே கிளாஸ் மூலியம் நாங்கள் ஆரம்பித்தோம். அதோட ரிசல்ட்டை வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் சொல்கிறோம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்போ சொல்கிறோம். ஆரம்பிக்கும் போது அழைப்பு நம்ம சபையில் 4 பேருக்கு மேலே அந்த அழைப்பு போச்சு. ஆனால் அவங்க செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் அவங்க செய்கிறவங்க வாழ்க்கையில் அவங்க சொன்ன சாட்சிகள் தான் கேட்கும் போது நான் நினச்சேன், இந்த வருஷம் எனக்கு அப்பவும் நான் போச்சு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தேவன் செய்கிறவங்கள ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சபைக்கு வரும்போதே வந்து தேவன் நமக்கு ஏதாவது செய்வாரு, நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, வந்து அவர் தேடினா இது சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு வரோம். கண்டிப்பா அவர் தேடினா சரியாகும். ஆனா நமக்கு இது வரைக்கும் சரி பண்ணி கொடுத்தாரே, நம்முடைய வாழ்க்கையை இது வரைக்கும் நல்லா வச்சிருக்கிறாரே, நம்மளை இன்னாத வரைக்கும் வழிபடுத்தி வந்தாரே, அதனால நம்ம அவருக்கு செய்வோம், அதனால நம்ம அவர் தேடுவோம். நம்ம எப்ப கூடி வரோமோ அப்போ தேவன் அநேக காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறவரா இருக்கிறார். அண்ணாவுடைய காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணா வந்து ரொம்ப நாளா ப்ரேயர் பண்ணாங்க, குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஆனா எப்போ அவங்க வந்து மனசு விட்டு ஆண்டவரை விசுவாசிச்சு அழுது ப்ரேயர் பண்ணி முடிச்சாங்களோ, அதுவும் அவங்க சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நேரம் ஒப்பு கொடுத்து இந்த குழந்தை வந்தா நான் வந்து உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுக்குறேன்னு அவங்க எப்போ வந்து ப்ரேயர் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் கூட அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்றது, இதன் பின் அவங்க வந்து மன வருத்தமா இருந்ததே இல்லை, மனம் வருத்தத்தோட அவங்க காணப்படவே இல்லைன்னு சொல்லுது. அப்போ அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. தேவனுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், அவர் செத்துருவாருன்னு சொல்லிட்டு தான் அவங்க மன வருத்தம் இல்லாமல் போயிருக்கு. நம்மளும் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம அதே காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் பண்ணி முடிச்சுட்டு நம்ம புலம்புறோம், பண்ணியிருக்கோம், அதை நம்ம மறந்துட்டு தேவனை செய்வாரா, நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டுக்கொண்டே இருப்போம்னா, புலம்பிக்கொண்டே இருப்போம்னா, அந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காலங்கள் தாமதம் ஆகதான் செய்யும். நம்ம எப்போ தேவன் நமக்கு செய்வாரு அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அதன் பின் அவர் கருத்துல ஒப்பு கொடுத்தப்போ நம்ம மன மகிழ்ச்சியா, அந்த மன மகிழ்ச்சி எப்போ வரும்னா முழு விசுவாசத்தையும் அவர் மேல வைக்கும் போது, அவர் செஞ்சிருவாரு நம்ம ஃபுல்லா நம்பி அவரை ஒப்புரிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அது எப்போ அவர் சித்தமும் நம்ம சித்தமும் ஒத்து வருதோ அந்த காரியங்கள் நடக்கும். கால தாமதமும் ஆகலாம், ஆனா தேவன் அதை நடப்பிக்கிறவரா இருக்கிறார். எனவே நம்ம வந்து அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல வருது, ஏதோ ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல வருது, ஊழியம் நம்ம இடத்துல வருது, இல்ல அழைப்பு நம்ம இடத்துல வருதுன்னா அதை அசட்டை பண்ணிருந்தா நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அதே யோனா 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த 2ஆம் வசனம் சொல்றது அவங்க செய்த அக்கிரமங்கள் தேவனை வந்து எட்டினது. நம்ம நினைக்கலாம் நம்ம பண்ற பாவங்களோ இல்லை தப்புகளோ வந்து நம்ம பண்ற பாவம்னா நம்ம பெரிய பாவம் பண்றது இல்லை. நான் அதை சொல்ல வரேன், கோவப்பட்டாலும் அது பாவம் தான், சண்டை போட்டாலும் பாவம் தான், ஒருத்தங்க மேல நம்ம வெறுப்போட இருந்தாலும் அது பாவம் தான். இந்த மாதிரி பாவம்லாம் நம்ம பண்ணிட்டு இது என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாலும் நம்மளுடைய அக்கிரமங்கள் தேவனை போய் எட்டும். தேவன் அதை பார்க்குறாரு. உலகம் நம்மளை பார்க்காம இருக்கலாம், யாருக்கும் அது நம்ம பண்ற தப்புகள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அதை பார்க்குறாரு. அது தேவனுடைய சமூகத்தை போய் எட்டும். நம்ம வந்து அவருடைய அழைப்பை விட்டு தள்ளி போவோம். ஆனால் யோனாவுக்கு தேவனுடைய அழைப்பு வந்துச்சு, நமக்கும் தேவனுடைய அழைப்பு வந்திருக்கிறது. நம்ம அவருடைய அழைப்பை விட்டு தள்ளி போவோமானால் அதற்கான அந்த பலனை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதாவது நம்ம வேற சொல்றதுல நம்ம 7 முறை தேவன் நம்மை மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். கரெக்டு தான், தேவன் வந்து மன்னிக்கிறவர் தான். ஆனா அது நம்ம அறிந்தும் அறியாமல் செஞ்சிருக்கோம் அப்படின்னா தேவன் மன்னிப்பார். எப்போ மன்னிப்பாரா, நம்ம செய்ய தப்பை நம்ம விட்டு மனம் திரும்பி வரும்பொழுது. பாவங்களை மறைக்கிற பாவங்களை மன்னால் அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் வேற சொல்லுது. நம்ம அதை விட்டு வரும்போது தேவன் வந்து மன்னிச்சு நம்ம திரும்ப பயன்படுத்துகிறதா இருக்காரு. ஆனா நம்ம அதை விடாம நம்ம அதிலே இருந்துட்டு நம்ம பண்ணுவோம்னா நம்மளும் விலகி இந்த உலகத்துக்குள்ள போக வேண்டிய காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இங்க பார்த்தோம்னா இந்த வசனம் சொல்றது ஓடி போகும்படி அப்படின்னு சொல்லுது. அவர் வந்து ஓடியே போறாரு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிறது மட்டும் இல்லாம ஓடியே போறாரு. நம்மளும் அநேக நேரம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோம்னாலே இந்த உலகத்துக்குள்ள ஓடி போற மாதிரி தான் இருக்கும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, இந்த வினடா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோம்னா நமக்கு அந்த வாழ்க்கை வந்து ஒரு கஷ்டமா தான் தெரியும். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், நம்ம ஆண்டவரோட இருக்கிறோமா
யோனா தான் விலகி ஓடி வந்தார், கப்பல்காரன் விலகி ஓடி வந்தார். ஆனா பாதிக்கப்படுறது யாரு? அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு காரியங்கள் பண்ணுவோம், நம்ம விலகி ஓடுவோம் அப்படின்னா நம்ம குடும்பம் அதுல பாதிக்கப்படும், நம்மளுடைய சபை அதுல பாதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படும், சிநேகிதர்கள் பாதிக்கப்படுவாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டா இருக்கோமாங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்கனாலே நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். முதல்ல நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நிக்கணும். ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த விசுவாசிக்கிற ஒருத்தர் விசுவாசிச்சா நம்ம குடும்பமே ரசிக்கப்படும் வசனம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல ஒருத்தர் தப்பு பண்ணாலும் நம்ம குடும்பமே பாதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வேற ஒருத்தவங்களால தப்பு பண்ணாங்க அப்படிலாம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதா, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதா, நம்ம குடும்பத்தோட சேர்ந்து ஆண்டவர்கிட்ட திரும்புறவங்களா இருக்கணும். எங்கேயோ விலைக்கு ஓடாம உலகத்துக்குள்ள போய் அதற்கான பதிலை தேடாம ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வரவங்களா நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் 6வது வசனம் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். 6வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த மாலுமி அவரிடத்துல வந்து நீ வந்து தூங்கிட்டு இருக்கிறது கரெக்டா, நம்ம எல்லாம் அழைத்து போகும்படியா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி அந்த மாலுமி வந்து சொல்றாரு. இதுல வந்து பின்னாடி வைக்கிற வசனங்கள் நீங்க வாசிக்க அப்படின்னா அந்த மாலுமி பேசுற காரியங்கள்லாம் இருக்கும். அந்த மாலுமி பேசுற உடனே யோனா பேசுவார், ஆமா நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வந்துட்டேன், அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் வந்து அந்த பிரச்சனையை யாரோ ஒருத்தர் மூலியமா நம்ம உணர்த்துவார். நம்ம விலகி ஓடி வரோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலியமா, அது வந்து ஆண்டோட அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மூலியமா அவருடைய வார்த்தை நம்ம வந்து உணர்த்தும். அதை உணர்த்தும் போதே நம்ம வந்து தெரிந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி நம்ம திரும்புறவர்களா நம்ம வந்து காணப்படணும். அது மட்டும் இல்லாம இந்த 10வது வசனம் 9வது வசனம் அதெல்லாம் வாசிங்கன்னா தேவன் வந்து யோனாவை அறிக்கை பண்ண வைக்கிறாரு. நான் வந்து போனது தப்பு, நான் அதாவது அவர் தான் ஒத்துக்கிறாரு, அவரே ஒத்துக்கிறாரு, நான் தான் வந்து விலகி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த உணர்ச்சியை தேவன் கொடுக்குறாரு. அதை அவர் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் அறிக்கை செய்யறாரு. அறிக்கை செய்யும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை வந்து மாற்றப்படுது. அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை கூட வாசிங்க. இப்போ வந்து யோனாவை ஒரு மீன் வயிற்றுக்குள்ள தேவன் கோவப்படுறார். இது வந்து தேவனே கோவப்படுறாரு. அது ஒரு கஷ்டமான இடம் தான். மீன் வயிற்றுல போனா எல்லாம் பொழைப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த மீனை வர வச்சது யாரு? ஆண்டவர். நம்மளும் கூட அநேக நேரத்துல கஷ்டங்கள் வருது, நம்ம வாழ்க்கையில என்ன இப்படிலாம் நடக்குது நம்ம நினைச்சோம்னா தேவன் நம்மை அவருக்கு நேராக திருப்புவதற்காக ஒரு சில காரியங்களை செய்யறாரு. நம்முடைய கீழ்ப்படியாமையை, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு உணர்த்துவதற்காக தேவன் ஒரு சில சிறைவாசம் போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறாரு. அது வந்து தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை திரும்ப ரட்சிப்பதற்காக, அவரிடத்துல கொண்டு வரணுன்றதுக்காக செய்யற காரியங்களா இருக்குது. இதுலயும் கூட நீங்க 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். இந்த நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்க 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா அவர் வந்து மனசு விட்டு பேசுவாரு. நீங்க இந்த தண்ணியில தூக்கி போடுவா, நீங்க பாதுகாத்தீங்க. அதாவது யோனா வந்து ரஷீதுக்கு விலகி ஓடி போகும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. அந்த கப்பல்ல பிரச்சனை வந்தப்ப அவர் அழிஞ்சதுல உருகி கொண்டிருக்கிறார். அப்பவும் அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்ப உணர்றாரு, ஆமா நம்ம ஆண்டவர் வந்து விலகி வந்துட்டோம்னு உணர்ந்து அப்ப தேவன் நோக்கி கூப்பிடுறாரு. அந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சோட சங்கீதக்காரர் பேசுறது போல இருக்கும். அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, நீங்க என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி தேவன் கடைசியா புகழ்ந்து துணிச்சு முடிக்கிறாரு. அதுலயும் அவர் சொல்றாரு, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படின்னு முடிக்கிறாரு. திரும்ப அவர் ஆண்டவர்
1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவன் வந்து நம்ம ஏதோ ஸ்பெஷல், நம்ம ஒரு விசேஷமானவர்கள், நம்மகிட்ட ஏதோ திறமை இருக்கு, தாளந்து இருக்குன்னு சொல்லி நம்ம யாரையும் அழைக்கணும். தேவனுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் வந்தது. அது அவருடைய தீர்மானம், அவருடைய கிருபையினாலே நம்ம அழைக்கப்பட்டோம். அப்படி அழைக்கப்பட்ட நம்மை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை நாமே அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வந்து மனுஷன் பார்க்குற விதமாய் பார்க்கிறது அல்ல. நம்ம நினைக்கலாம் நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, நம்மளால ஆண்டவரை பற்றி பேச முடியாது, நம்ம மோசே சொன்னது போல திக்குவாய் மொத்தனாவுமா இருக்கிறோம்
தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிற காரியம் ஒண்ணுதான், திரும்ப நம்ம அவர்கிட்ட வரணும். நம்மளுடைய கீழ்ப்படியாமே நம்ம விட்டு விடணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவரிடத்துல ஒப்படைக்கணும். தேவன் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்ம இருக்கிற தாளங்களை பார்த்து நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கல. அவர் நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து நமக்கு பொறுப்புகளை கொடுக்கல. அவர் அவருடைய கிரியை நிமித்தம், அவருடைய தீர்மானத்தை நிமித்தம் நம்மை அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணிக்கலாம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்க ஒருவருக்கும் தகுதி உள்ளவர்களா நீங்க மாற்றம் பேசப்பா. உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நாங்க ஒரு கருவியாக பயன்பட நீங்க கிருபை செய்ய பேசப்பா. அவர்கிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. தேவன் இன்றைக்கு நமக்கு ஏதாவது காரியங்களை உணர்த்துவாரானால், ஏதாவது வார்த்தைகளை நம்மோடு பேசியிருப்பாரானால் அதை அவரிடத்துல ஒப்புக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எங்கேயாவது விலகி இருக்கோம்னா அவர்கிட்ட திரும்பலாம். யோனாவை அழைத்த தேவன், யோனாவோடு இருந்த தேவன், யோனாவை விடுதலையாக்கி அவரை கொண்டு பட்டணத்தையே ரட்சித்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். உலகமைக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க நம்மையும் அழைத்திருக்கிறார். அவரிடத்தில் ஒப்படைப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம் இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம் இயேசுப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எங்கள் அநேகருக்கு இந்த நேரத்தில் நீங்க உங்ககிட்ட வரணுங்கிற ஒரு வாஞ்சை கொடுத்துருக்கீங்க இயேசுப்பா. எங்க வாழ்க்கையை நீங்க உமக்கு நேராக திருப்பணுங்கிற ஒரு வைராக்கியத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க இயேசுப்பா. உமக்காக நாங்கள் ஓடி ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், உமக்காகவே நாங்கள் வாழணுங்கிற ஒரு ஞானத்தை திரும்ப நீங்க கொடுத்துருக்கீங்க இயேசுப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. நாங்களும் கூட உங்களுடைய அழைப்பு பெற்றவர்கள், ஒருவருக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசுப்பா. உங்களுடைய அழைப்பு எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஒருவருக்கும் அதுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் தகுதியும் கிருபையும் நீங்க கொடுத்து வழிநடத்துங்க இயேசுப்பா.